பிரைஸ் தி லார்ட். ஊழிய பாதை நிகழ்ச்சியில் இன்னொரு அருமையான எபிசோடுக்குள்ளே கடந்து போக போகிறோம். நம்மோடு கூட ஊழியக்கார் விசேஷமாய் அவருடைய அனுபவங்களை கொண்டு ஒரு நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து வருகிறார். அநேக கேள்விகள், அந்த கேள்விக்கேற்ற பதில்களும் தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைச்சுன்னு இருக்குது. கடந்த எபிசோட் முடிவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். உங்களுடைய கேள்விகள் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கும்போது உங்கள் கேள்விகள் அங்கே பதிவிடலான்னு சொல்லி, ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த வாரத்தின் எபிசோடுக்குள்ளே கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் சொன்னது போல் அநேக மக்கள், நான் சந்திக்கிற மக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க பயன்படுகிறத என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறாங்க சந்தோஷத்தினால. முதலாவது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சரிவா, உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய கேள்விகள், அந்த கேள்விகளை தட்டி விடாமல் சில பர்சனலான கேள்விகள் கேட்கும்போது கூட அது மற்றவர்களுக்கு பயனடையுன்றதுனால நீங்கள், எனக்கு ஒரு பயம் இருக்கும், நீ என்ன கேள்வி யார் என்ன கேள்வி கேட்டு என்ன கேள்வி சரி ஓகே, இது நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நான் நிறைய பேர் இந்த கேள்விகள், ஏன்னா நான் உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன்றதுனால என்னை பார்க்குற இடத்துலலாம் அண்ணங்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க, ஒரு உரிமையோடு கூட அவங்க இந்த கேள்விகளை கேட்க சொல்கிறாங்க. அவங்களில் ஒருத்தனா நான் இந்த கேள்விகளை கொண்டு வரேன். இன்னைக்கு கூட ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சொல்கிற கேள்வி எனக்கு பதில் தான் பதில் இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைன்னா பாஸ் தான். சூப்பர்ண்ணா. ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எனக்கு இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஆமாம், இல்லை இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கல. இல்லை ஒரு ஊழியக்காரனா என்னென்னா, ஒரு சில பேர் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து வராங்கண்ணா. சரி, வரும்போது ஒரு உற்சாகத்தோடு வராங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு உற்சாகமாய் ஊழியங்களை தொடங்குறாங்க. ஊழியங்களை தொடங்கி ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் உற்சாகத்தோடவே நடத்துகிறாங்க. ஆனால் போக போக இந்த ஸ்வபாவங்கள், சபையில் வர விசுவாசிகளுடைய ஸ்வபாவங்களை கண்டு கொஞ்சம் சோர்ந்து போகிறாங்க. சில நேரத்தில் நான் இவ்வளோ மெனக்கெட் எடுத்து இவ்வளோ அன்பு காமிச்சு நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் அந்த வார்த்தைகளையோ இல்லை அந்த சொல்லையோ இந்த ஊழியத்தையோ பெருசாக நினைக்க மாட்டேன்றாங்க, ஏனோ தானமாக இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி உண்டாகி, சோறு உண்டாகி, சில நேரங்களில் பேசாமல் ஊழியத்தை விட்டு போயிடலாமா அப்படின்ற இடத்துக்கு தள்ளப்படுறாங்கண்ணா. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு, இப்போ தொடக்கத்தில் சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு உங்கள் அனுபவத்தை கொண்டுண்ணா, இத்தனை வருஷம் நீங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அநேக காரியங்கள் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு ஊழியக்காரனா ஒரு சக ஊழியக்காரனுக்கு என்ன அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க? நல்ல கேள்வி இது. கரெக்டாக, கண்டிப்பாக நீ சொல்கிறது உற்சாகமாக வராங்க. ஒருவேளை ஆத்துமாக்கள் கம்மியாக இருக்கும்போது, இல்லைன்னா நம்மளுடைய இதை ஏற்றுக்கலைன்னா நம்மளுக்கு ஒரு சோறு வரும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாதையிலலாம் ஏன் ஆண்டவர் நடத்தினார் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நீ இந்த மாதிரி கேள்வி மற்றவங்களாம் கேட்கும்போது அது கொஞ்சம் நான் யோசிப்பேன், எதுக்கு இதை இந்த மாதிரி அனுபவத்தில் நடத்தினார்னு சொல்லி யோசிப்பேன். இப்போ ஜென்ரலாப்பா ஒரு ஊழியத்துக்குன்னு வரும் பொழுது இது என்னுடைய, ஏன்னா நான் இன்னும் நம்ம பெரிய ஊழியக்காரெலாம் கிடையாது. பட் ஆனால் நீ சொன்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ், ஏன்னா சின்ன பிள்ளை, நான் ஊழியத்துக்கு வரும்போது கரெக்டாக 30 இயர்ஸ் முழு நேர ஊழியத்துக்கு வரும்பொழுது 30 இயர்ஸில் உள்ளார வந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்தாபனங்களில் வேலை செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு 22 வயசுலேருந்து ஊழிய ஸ்தாபனங்களில் தான் வேலை செய்கிறேன். 22லேருந்து. அப்போ நான் சால்வேஷன் டிவி ஆரம்பித்தப்படினா நீ பார்த்தீங்கன்னா அங்கங்கே குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்துவோம். ஸோ இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு பயங்கரமாக பிளான் பண்ணுவோம். இந்த பிளானிங் நீ பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டு இருக்கும், கோரியோகிராஃபி இருக்கும், வர்ஷிப்பு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் மெசேஜ் இருக்கும். ஒரு இப்போ பீப்புள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் என்ஜாய். எல்லா செக்மெண்ட் இருக்கும், ப்ரேயர் செக்மெண்ட் எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது அங்கங்கே நடத்துவோம். ஃபுல் டீமாக வரும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்னாச்சும் இருப்போம். மினிமம் டோட்டல் டீமில் மினிமம் 20, மேக்ஸிமம் 40 அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ இவ்வளோ பேர் தான் நாங்கள் இது பண்ணுறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம வால் போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டோம் நார்மலாக. ஆனால் டிவியில் கொடுக்குற ஆடு தான். டிவியில் கொடுக்குற ஆடு சில டைம் ரொம்ப ரேர் நான் அடித்தது ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது அங்கங்கே நடத்தும்போது நல்ல ரெஸ்பான்ஸ், செம்ம ரெஸ்பான்ஸ். எங்களுக்கு அது பயங்கர சந்தோஷம். ஏன்னா
கூட்டம் நடத்தினா ஜனங்க வராங்க, அது ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து சந்தோஷமாக கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எனக்கும் அந்த சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே. அப்போது வாலாஜாவில் வந்து ஒரு மீட்டிங் பிளான் பண்ணோம். வாலாஜா, ராணிப்பேட்டை வாலாஜாவில். ஓகே. அப்போ அந்த வாலாஜாவில் வந்து என்ன பண்ணோன்னா, இது வரைக்கும் பண்ணாத ஒரு காரியம் என்ன, வால் போஸ்ட்லாம் அடித்தாங்க. வால் போஸ்ட்டு, பேனர், கீனர் எல்லாம். நீ வந்து அன்றைக்கி மீட்டிங் உள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஃபேஸ் போட்டு இது இருக்கும், வால் போஸ்ட் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து 30 பேரோ 40 பேராக தெரிலப்பா என்னுடைய டீம். அந்த கோரியோகிராஃபி எல்லாமே, ஸ்கிட்டு வித்தியாச செக்மெண்ட் வச்சுருப்போம். ஓகே. ஸோ அதுக்கு மேக்கப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவோம். அப்போது மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறோம். மீட்டிங் வந்து 5:30க்கு ஆரம்பிக்கணும். 5:30க்கு ஆரம்பித்தா 600 சேர் போட்டிருக்கோம், 600 சேர்ஸ் போட்டிருக்கோம் அந்த கல்யாண மண்டபத்தில். 2 பேர் உட்காந்துருக்குறான். சரியா? 5:30க்கு மீட்டிங்கு 2 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க. 600 சேரில் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு ஒரு புறம், ஏன்னா இவ்வளோத்துக்காக இவ்வளோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலி யோசிக்கணும். அதுக்குன்னு நம்ம வந்து சென்னையிலேருந்து வரோம். ஒரு புறம் செலவு, ஒரு புறம் நம்ம போட்ட எஃபர்ட்டு, டைம் எல்லாமே இருக்குல்ல. இதை பார்த்துட்டே இருக்கிற 5:30க்கு ஆரம்பிக்க வேண்டியது ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம், ஒரு அரை மணி நேரம். ஏன்னா இந்தியன் டைம் நம்ம ஆட்கள் அப்படி தானே. ஸோ நான் மீட்டிங் கரெக்டாக ஆரம்பிச்சிருவேன். 6 மணி வரைக்கும் பார்க்குறேன். 2ன்றது 4, 5 தான் மாறிச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாருமே வரல, ஒருத்தரும் வரல. ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் மூட் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ எல்லோரும் வந்து என்கிட்ட வந்து என்னன்னாச்சு, ஏன்னா இது வரைக்கும் மீட்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து 500-600 பேரை பார்த்தவனுங்க, சரி 1000 பேரை பார்த்தவங்க. இப்போ வந்து முன்னாடி 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்கன்னா, அது ஃபுல் சேர், ரெட் கலர் சேர்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக காலியாக இருக்குது மண்டபத்தில். அது மண்டபங்காரனே கேட்குறான், என்ன வரல யாரும் கேட்குறான். அப்போனா எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போது நான் வந்து சோர்ந்துட்டேன், டோட்டலாக பார்த்தா நான் சோர்ந்துட்டேன். இன்னொன்று ஸ்டாஃப் சொல்லப்போனால் 40 பேர் உள்ளார உட்காந்து அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம ஸ்டாஃப் உட்கார வச்சோன்னா 40, ஏன்னா இருக்கிறது ரேஷியோ தான் அப்படி இருக்கு. அப்போது நான் வந்து அமைதியாக வந்து அந்த இடத்துல ஒரு ரூம், அந்த மணமகன் அறை தெரியுமா, அதில் நான் போய் உக்காந்துட்டு, என்னாண்டவரை நான் வந்து என்ன தப்பு பண்ணோம், ஏன் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ பண்ணுறோம், ஒரு 5 பேர் கூட இல்லை, இது மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை அப்படியே கொடுத்துட்டே இருக்கும்போது, ஆண்டவர் வந்து ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது என்னென்னா, பரலோகத்தில் வந்து ஒரு பாவி மனம் திரும்புறது வந்து பெரிய சந்தோஷம். ஒரே ஒரு பாவி. ஓகே, சரியா? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே 5 பேர் உட்காந்துருக்குறான். யாருமே இல்லைன்னா நீ பேசுகிறது ஓகே, ஆனால் ஆத்மா உட்காந்துருக்கான், 4-5 பேர் உட்காந்துருக்கான், ஆத்மா உட்காந்துருக்குறான். இந்த உணர்வு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஓகே, இந்த 4-5 பேரும் வரலான்னா நம்ம நிலைமை என்ன, கான்செப்ட் அப்படி திருப்பிட்டேன். ஆடாடாடா 4-5 பேர் வந்திருக்கிறானே, அதை பாரு, எதுக்கு வந்து 600 பேர் வரணும்னு பார்க்குற, 4-5 பேர் வந்திருக்கிறான்ல, அவங்களுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் ஸ்ட்ரெஸ் பண்ணார். உடனே வந்து ஸ்டாஃப் எல்லோரும் கூப்பிட்டு சொன்னேன், ஃபுல் க்ரௌடு இருந்தால் என்ன எஃபர்ட் போட்டு ஸ்கிட்டு பண்ணுவியோ, என்னென்ன ப்ரோக்ராம் பிளான் பண்ணியோ, ஒரு பர்சன் கூட குறையக்கூடாது. 5 பேர் தானே சொல்லிட்டு சும்மா ஏன்னா தானெல்லாம் பண்ணிடாத, ஏன்னா அது ரொம்ப வெளியேறப்பட்ட ஆத்மாக்கள். ஸோ பண்ணுறதை பண்ணு, என்ன பண்ணுறீங்களோ பண்ணு, நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம், சரியா, மற்றதெல்லாம் ஆர்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்கரேஜ் பண்ணால், யார் வந்து க்ரௌடை பார்க்காத ஆண்டருக்காக வந்திருக்குறோம், சரி ஆர்டர் பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த டைமில் ஆரம்பித்த டைம்லேருந்து மேக்ஸிமம் முடியும் போது பார்த்தா 12 பேர் இருந்திருப்பாங்க. டோட்டலாக 600 சேரில் 12 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் தைரியமாக சொல்ல முடியும், அந்த 12 பேருக்கும் எங்களால் 100% நாங்கள் என்ன பிளான் பண்ணமோ அதை டெலிவரி பண்ணோம். 100 அதில் 1% இப்போ நிறைய டைம் என்ன ஆகிடும், சோர்ந்து போயிட்டு ஆட போப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். டக்குன்னு ஜபத்தை முடிச்சிடலான்ருவோம், டக்குன்னு இதை பண்ணிடலாம், வர்ஷிப் க்ளோஸ் பண்ணு, நம்ம வந்து வைண்ட் அப் பண்ண பார்ப்போம். ரொம்ப கண்டிப்பாக இது வந்து நடக்கும் இருக்கு, சரியா? அதனால வைண்ட் அப் பண்ணிட்டு இந்த 4 பேருக்கா 5 பேருக்கா உட்காந்து பண்ணிட்டு கிடப்பான் அப்படின்னு. ஆனால் இதே இது ஒரு 600 ரூபா உட்காந்து உற்சாகம் வேணும், 1 ஹவர் மீட்டிங் வந்து ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து இதை வந்து கற்றுக்கிட்டேன். அப்போது ஃபுல் எஃபோர்ட் போட்டு எல்லாம் முடித்த உடனே சந்தோஷமாக போகணும். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒருத்தர் கூட வரலன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை.
சரி முடியும் போது அட்லீஸ்ட் 12 பேர் இருக்கிறான், 12 பேர் இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். போயாச்சுப்பா. போயிட்ட பிறகு அந்த முடிஞ்ச உடனே நான் எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவேன். அப்போ லைனாக வந்தாங்க, அவங்களுக்கும் அந்த 12 பேருக்கும் ஜோம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்ட பிறகு 2 months கழித்து ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த வாலாஜா மீட்டிங்கில் அட்டன் பண்ண ஒருத்தர் ஒரு கடிதம் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காருன்னா, தம்பி நான் வந்து இந்த மாதிரி வாலாஜா மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணேன், பிரெயின் டியூமரோடு நாங்கள் வந்தோம், ஆனால் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் போன பிறகு பார்த்தா அந்த பிரெயின் டியூமர் அந்த கட்டி மறைஞ்சே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ டாக்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து எல்லாமே நார்மலாக மாறிடுச்சு. ஸோ அன்றைக்கி நான் யோசித்த ஒரே ஒரு காரியம், அந்த ஒரே ஒரு ஹீலிங்காக கர்த்தர் நம்மளை எல்லாம் 40 பேரையும் ப்ரிப்பேர் பண்ணி, சரியா போ வாலாஜாவுக்கு போதும், ஒரு மனுஷனுடைய இயக்கம், சரியா. ஸோ இது வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இதாச்சு. அன்றைக்கி மட்டும் நம்ம வந்து ஒரு சோர்வோடு, ஏன்னா இவ்வளோ பேர் தான் வந்திருக்கிறான், இதுக்கெல்லாம் போய் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஹீலிங் நடந்திருக்காது. ஸோ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தையும் பார்க்குறாருல்ல. ஸோ அதனால அந்த கான்செப்ட் வந்து என் மைண்டில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து என்றைக்குமே வந்து கூட்டத்தை பார்த்து நான் ஏமாற மாட்டேன். என்றைக்குமே வந்து ஊழியக்காரர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து ஒருத்தர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன ஆயிடுறோம், நான் நிறைய டைமில் வந்து ஜனங்களை பிரியப்படுத்துகிறதா மாறுறோம். சரியா. ஜனங்களை வந்து நீ சவுல் வந்து விழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணங்களை பாரு. சவுல் வந்து ஏன் விழுந்தான்னா, அவன் சாமுவேல்கிட்ட சொல்கிறான், நான் பயந்துட்டேன் ஜனங்க போயிடுவாங்கன்னு. அவன் கர்த்தர் போயிடுவாங்கன்றது பைபிள், அவன் கர்த்தர் தன்னை விட்டு போயிடுவார்ன்றது பைபிளில். ஜனங்க போயிடுவாங்க, ஜனங்க எப்பா நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஜனங்களை திருப்திப்படுத்தணும்னு ஊழியம் பண்ணினா அந்த ஜனங்க ஒரு நாளும் கூட இருக்கவே மாட்டாங்க. என்றைக்குனாலும் பாரு, ஜனங்களை மட்டும் திருப்திப்படுத்தணும் ஊழியம் பண்ணிட்ட அந்த ஜனங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை திருப்திப்படுத்தணும் ஊழியம் பாரு, போனாலும் பரவாயில்ல, அது 1000 கத்த பேருக்கு பண்ணுவார். சரியா. இது வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ இந்த ஊழியத்தை சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட் சர்வீஸில் 7 பேர் ஒரே டைமில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், 7, 2வது சர்வீஸ் 7, ஆனால் போட்டிருக்கிறது 250 சேரு. ஸோ இப்போ வந்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க, ஒரு 30 சேர் போட்டுக்கலாம், சரி எதுக்கு இவ்வளோ அப்படின்னு. ஆனால் நான் என்னுடைய பார்வை என்னன்னா, 250 பேர் உட்காந்துருக்குறான், ஏன் விசுவாச கண்கள் நான் பார்த்துக்குவேன். நான் வந்து ஏன்னா எனக்கு என்ன ரெகுலராக என்னோடய பழக்கம் என்னன்னா, இப்போ டிவியில் நான் மெசேஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கேமராவை பார்த்து தான் பேசணும். என்ன ஐடியாவில் நான் பேசுகிறேன், என் எதிரில் ஒருத்தவங்க கூட கிடையாது. ப்ராக்டிக்கல் விஷயம். ஓகே. இப்போ கேமரா முன்னாடி இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், எத்தனை பேர் கேட்டுட்ருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அசம்ஷன் என்னன்னா, அப்பா இது லட்சக்கணக்கான பேர் ரீச் ஆகும்டா, கோடிக்கணக்கான பேர் ரீச் ஆகும். அந்த ஒரு ஐடியாலஜியில் தான் நீங்கள் கேமரா முன்னாடி நிற்கிற. நானும் அந்த ஐடியாவில் தான் நிற்கிறேன். அப்போ ஆளே இல்லாமல் நீ பேசுகிற, இப்போ உனக்கு கேட்குறதுக்கு ஒருத்தராச்சும் உட்காந்துருக்காங்கல்ல. அமேசிங்னா இந்த ஆங்கிளில் இல்லை, ஆக்சுவலாகவே யோசித்தது இல்லை. அப்படி யோசி எப்பவுமே. இப்போ ஆளே இல்லாமல் நீ கேமரா முன்னாடி பேசுகிற, ஒருத்தர் யார் பார்ப்பான்னு தெரியாது, யார் என்ன பண்ணாலும் தெரியாது. சில டைமில் யூடியூப்பில் நீ அப்லோட் பண்ணினா 1 வியூ 2 வியூ தான் இருக்கும். ஆனால் அந்த 1 வியூ 2 வியூக்கு அவன் எந்த முகமே தெரியாத ஒரு மனுஷன், யார் பார்த்தானே தெரியாது. ஆனால் அவனுக்கு உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1 hour உட்காந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்றோம். சரியா. ஆனால் உன் முன்னாடியே ஒருத்தன் அந்த ஒரு வியூ லைவ் வியூ உட்காந்துருக்குது முன்னாடி, ஒரு ஆத்மா உட்காந்துருக்குறான். நீ வந்து அதை எஃபர்ட்டை அந்த ஃபுல் எஃபர்ட்டை போடுங்களேன். ஆண்டர் வந்து பார்ப்பார்ப்பா, ஆண்டர் வந்து இருதயத்தை பார்க்கிறவர். ஓகே ரைட்டு, இவன் வந்து மனுஷனை திருப்திப்படுத்தலை, இவன் ஒருத்தர் கொடுத்தாலும் இவன் ஃபுல்லாக 100% கொடுப்பான், 10,000 பேர் கொடுத்தாலும் 100% கொடுப்பான். சரியா. இந்த கான்செப்ட் வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து கவலைப்பட மாட்டேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிள்னா, அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது, நீ யாரும் இன்னும் திருப்திப்படுத்துகிற, மனுஷனை திருப்திப்படுத்தினாலும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்கிறீங்க, கேமராவை பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், என்ன அசம்ஷன் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு. உண்மையிலேன்னா இன்றைக்கி ஊழியக்காரங்க இதை பார்த்து தான் சோர்ந்து போகிறாங்க. சில சபைகளில் இந்த அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக, யூத்ஸை புல்லின் பண்ணுறதுக்காக, நான் பேர் சொல்ல குறிப்பிட விருப்பம் இல்லை, சில ஊழியக்காரர்களை அட்வர்டைஸ்மெண்ட் பொருளாக கொண்டு வந்து அது நிமித்தமாக ஆட்களை கொண்டு வந்து பார்க்கணும். இல்லைனா ஜனங்க, இப்போ நீங்கள் சொன்னது போல் சவுல் நினச்சது போல் ஜனங்க போயிடுவாங்கன்னு இன்றைக்கி சபைகளில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே அங்கே தேவன் இருக்கிறாரா இல்லையா,
தெரியாது. ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு மனுஷனை கொண்டு வந்து, ஒருவேளை அந்த மனுஷன் நல்ல ஊழியம் பண்ணுறதுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஊழியக்காரங்க அவங்கள ஒரு 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 விளம்பர பொருளாகவே வச்சு இன்றைக்கி அந்த ஊழியக்காரன் அடிபட்டு போகிறத கூட பார்க்குறோம். இல்லை, இதில் வந்து நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னாப்பா, ஜென்ரலாக நான் வந்து இந்த சபை ஊழியத்தில் நான் அதை வந்து என்கரேஜ் பண்ணலை. சரியா? என்ன ஒன்றுனா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டர் வந்து நம்ம கையில் வந்து மந்தியை கொடுத்துருக்குறாரு. சரியா? நீ வெளி ஊழியக்காரர்களை அழைக்கிறது தப்பு கிடையாது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? நீ வந்து அழைக்கிறீங்க, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறீங்க, நான் எதுவுமே தப்பு சொல்லலை. ஆனால் அழைக்கப்படுகிற ஊழியக்காரன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் வந்து டிமாண்டு வைக்கிறாங்க. சரியா? இவ்வளோ கொடுத்தா நாங்கள் வந்து வர்ஷிப் பண்ணுறோம், இவ்வளோ கொடுத்தா நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறோன்னு, அந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் வந்து ஊழியக்காரனாக வரல, அவன் வியாபாரியாக வரான். சரியா? இப்போ அந்த வியாபாரியாக வரனால நம்ம வந்து எக்காரணம் கொண்டு அவங்கள வந்து உள்ளார கொண்டு வர்றது பெரிய ஒரு சாபமாயிடும் நம்மளுக்கே. நான் சொல்கிற போயிருந்தா நம்மளுக்கு வந்து பெரிய நம்ம அது வந்து நம்ம என்றைக்குமே வந்து சர்ச்சோட வளர்ச்சிக்கு அது யூஸே ஆகாது. சர்ச்சோட வளர்ச்சி யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இங்கே நடந்தது நான் சொல்கிறேன். ஒரு முறை என்னாச்சுன்னா, சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இது ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சரியா? நான் கூட உங்கள்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன், யாருனா தான் சொல்லுப்பா அப்படின்னு. அப்போது எல்லாம் பிளான் பண்ணும்பொழுது கடைசியில் வந்து என்னோடய பையன், மூத்த பையன் கேல்வின் என்ன பண்ணான்னா, ஆன்லைனில் ஒருத்தர் ஊழியக்காரர் நம்பர் கிடச்சி அவனே காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசினா, ஊழியத்தை பற்றி பேசினா, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், வரேன்னு சொல்லிட்டாங்க. வரேன்னு சொன்னோன்னே என்கிட்ட எங்கள் அப்பாட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா, உடனே நானும் வந்து என்ன பதர் எப்படி அப்படியெல்லாம் கேட்டேன். உடனே சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், சால்வேஷன் டிவி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாம் எல்லாமே பேசியாச்சுன்னா வரதுக்கு கன்ஃபார்ம் டேட் எல்லாமே கொடுத்தாச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து வரதுக்கு போகிறதுக்கு நான் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க, நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிடுறேன், ப்ளஸ் ரூமையும் நான் புக் பண்ணிடுறேன். ஓகே, தங்குறதுக்கு ரூமை புக் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இது பண்ணுங்கள், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக, இது வந்து என்னோடய ஜென்ரல் அவங்களுக்கு சொல்லியாச்சு. சரி. அப்போது என் பையன்கிட்ட சொன்னால், அவங்க வர்றதுக்கு அவங்க டீட்டெயில் அனுப்பிச்சாங்கன்னா ஃப்ளைட்லேயே போடு, அவங்க வரட்டும், ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டில் போட்டோம். சரியா? ஹோட்டல் நல்ல இடத்துல நல்ல ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லியாச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இதை எதுவுமே வந்து அவங்கள்ட்ட வந்து எதுவுமே சொல்லாத, அமைதி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணும், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கழித்து அவங்களோட பிஏ ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு, தம்பிகிட்ட கேல்வின்ட்ட வந்து, நீங்கள் வந்து எந்த ஹோட்டல் புக் பண்ண போகிறீங்களோ அதோடைய இதை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. ஸோ நாங்கள் வந்து அது வந்து அதோட ஸ்டாண்டர்டை நாங்கள் பார்க்கணும், இது செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க வந்து என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து உங்கள் சர்வீஸ் வந்து இங்கே முடிஞ்ச உடனே இன்னொரு இடத்துலையும் நாங்கள் புக் பண்ணிட்டோம், இன்னொரு இடத்துக்கு புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதை முடிச்சு நாங்கள் அங்கே போகலான் இருக்கிறோம். அதனால் வந்து நாங்கள் வந்து கார்லேயே வரலான் இருக்கிறோம். ஸோ காரில் வர்றதுனால டீசலும் டோல்கேட்டு இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா, டோல்கேட் காசு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இவனுக்கு புரியல. இவன் என்கிட்ட கொடுத்தான், ஃபோனை கொடுத்தா. நான் கேட்டேன், என்ன இப்போ சொல்லுங்கள் பிரதர்னு. இந்த டீட்டெயிலெலாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண சொன்னேன். இவன் நம்மளை வேலைக்கு ஆகாத ஆள், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஊழியத்துக்கு இவன் வரல. இவன் வரதே வந்து கலெக்ஷனுக்கு தான் வரான். ஒன்று இங்கே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், அங்கேயும் போனால் அங்கே ஒரு அமௌண்ட்டு. ஸோ ஒரு 4-5 இடத்துல அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அவன் ஊருக்கு போகிறதுக்கு வந்துருக்கான். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுப்பா. அதனால் கேன்சல் பண்ண. ஆக்சுவலி டிவியில் நம்ம இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வேறு போட்டோம். சரியா? போட்டுட்டு டபக்குன்னு நிறுத்திட்டேன், வேண்டாம். அந்த ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணும். நம்ம இப்போ நம்ம அவனை திருப்திப்படுத்துறதுக்காக உக்காந்துக்கிட்டு பேசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா சபையில் வந்து வளர்ச்சி காண முடியாது. அதுக்கு நம்ம தேவனோட பாதத்தில் உட்காந்து நம்ம ஆத்துமாக்களுக்கு நம்ம வார்த்தை கொடுத்தாலே அது வளரும். பிரைஸ்லோடண்ணா, இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒருவேளை வந்து இந்த ஊழியத்துக்கு வந்து சோர்ந்து போயிருந்தால், உண்மையிலேயே இந்த ஒரு எக்ஸாம்பிள் அவங்களை டச் பண்ணணுன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கே என்ன சில நேரத்தில் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால சில நேரத்தில் சோர்வுகள் வரும். நான் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம்
ஆயத்தப்பட்டு சில வார்த்தைகளை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அதாவது ஆயத்தப்பட்டுட்டு போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் என் மனைவி பிள்ளைங்க இருப்போம். ஒரு சில நேரத்தில் வெறும் என் மனைவி பிள்ளைங்களுக்கு மாத்திரமே அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி சூழலில் வந்து கோபம் உண்டாகுண்ணா. யாருமே இல்லைன்னா சேர் தான் கூட பேசு. அதுதான் எனக்கே கூட அந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, சில நேரத்தில் கோபம் வரும். என்ன இவ்வளோ நம்ம மெனக்கெடு எடுக்கிறோம், இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், இந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, இந்த அன்பை உதாசீனப்படுத்துகிறாங்களேன்னு. இப்போ நீங்கள் சொல்லுந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஆத்மா இல்லைன்னா கூட மேபி வெளியிலேருந்து வரலன்னா கூட என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை தெய்வன் என்னை கொண்டு பேசலாம்னு நினைக்கலாம். இது ஒரு பாசிட்டிவாக இவனை எப்போவுமே நான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு காரியத்தை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் யோசிப்பேன் ஜென்ரலாக. ஸோ நீ பார்த்தீங்கன்னா மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஊழியம் செஞ்சோன்னா நம்ம ஊழியம் நிற்காது. நிச்சயமாக. சரியா? எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் நிச்சயமாக. இல்லைனா குடும்பத்தை திருப்திப்படுத்தணும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். சரியா? இப்போ எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து டீச்சிங் ஊழியம் இருந்துச்சு, ஹீலிங் ஊழியம் இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம், எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்குது. சார் நம்ம அந்த லெவலில் நம்ம கிடையாதுன்னு வச்சுக்கேன். பட் ஆனால் அவ்வளோ இருந்த ஆண்டவருக்கு பின்பற்று அந்த கூடவே இருந்தது 12 பேர். சரியா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து 12 பாக்ஸர் வேணா வச்சுருப்பான் அவரை பாதுகாக்கிறதுக்கு, அந்த பாஸ்டரை பாதுகாக்கிறதுக்கு. சரியா? சுற்றிலும் 12 பாக்ஸஸ் வேணா இருப்பாங்க. ஆனால் ஆண்டு வந்து 12 பேர், அதில் ஒருத்தன் வந்து ஃபெயிலியர். ஆமாம். ஓகேவா? இன்னொன்று கடைசியில் பார்த்தா சிலுவைக்கு போகும்போது ஒருத்தன் கூட இல்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்ச ஆண்டவருக்கே 12 பேரில் 11 தான் தேறிச்சு. 11 பேர் தான் இருக்கிறான். சரி, அது கடைசியில் ஒரு பிரச்சனை வரும்போது அவனும் இல்லை, ஓட்டான். ஸோ ஆனால் ஆண்டவர் வந்து அதை பார்த்து சோர்ந்தே போகல. ஆனால் பாவீங்களா 11 பேர் ஓட்டிங்களா, சோர்ந்து போகல. சரியா? ஏன்னா அவர் வந்து பிதாவின் சித்தத்தை செய்வதே போஜனமாக இருக்கு. ஸோ அப்போது நம்மளோட காலிங் என்ன? ஸோ ஆண்டவர் வந்து உன்னை அழைக்கும் போது ஒரு 1000 தரேன்னு சொன்னாரா? இல்லையா? இது நிறைய பேர்கிட்டனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஊழியத்தை போயின்னு இருக்கும்போது ஒரு போதகர்கள் கூட்டம், அது மேபி பார்க்குற போதகர்கள் இதில் பங்காக இருந்தால் நான் கோச்சிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் பேசுகிற அத்தனை பேருமே என்ன பேசுகிறாங்கன்னா, அவனுடைய விஷன் என்னவாக இருக்குதுன்னா, நான் வந்து இன்னும் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் இது 4 மடங்கு கட்டிடணும், இங்கே ஜனம் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆம்பிஷன். ஸோ எல்லாருடைய ஆம்பிஷன் என்னவாக இருக்குதுன்னா, ஒரு பெரிய சர்ச் கட்டணும், அதில் இவ்வளோ பேர் இருக்கணும், இதுதான் ஆம்பிஷனாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுறது போல் ஆம்பிஷன் அதுவாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அழைப்புக்கு நம்ம உண்மையாக இருந்தால் மீதியானது கர்த்தர் பார்த்துக்கிறார். ஏன்னா அங்கே 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருந்தாங்க. நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அதை எதுவுமே எண்ணிக்கையில் வச்சுட்டு இருந்திருக்க மாட்டார். ஆனால் அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. இது உண்மையிலேனா எல்லாருக்கும் எனக்கும் கூட சேர்த்து இல்லை. நீ சொன்னதில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆம்பிஷன் வந்து ஒரு 1000 பேர் வரணும், 2000 பேர் வரணும், சரி அப்படின்ற அவங்களுடைய இது வைக்கிறது வந்து நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. சரியா? ஏன்னா நம்பர்ஸை வச்சு ஆண்டது ஊழியத்துக்கு அழைக்கல. சரியா? இப்போ நான் என்ன அழைக்கும் பொழுது நான் வந்து ஜேம்ஸ் உனக்கு வந்து 10 லட்சம் பேரை தரப்போகிறேன், உன் சபையில் வந்து 10 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து யாருமே ஆண்டவர் வந்து அப்படி அழைக்கவே இல்லை. ஏன் ஊழியத்துக்கு வா, என்னை பின்பற்றி வா, ஏன் சிலுவையை சுமந்துரு, அவ்வளோதான். நம்ம அந்த டைமில் ஒருத்தர் இருக்கிறாங்களா 1000 இருக்கலாம் 2, அது உன்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் தான் ரொம்ப முக்கியம். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து அவரை திருப்திப்படுத்த நினச்சோன்னா மக்கள் தானாக வருவாங்கப்பா. இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சபை ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம் 2016 ஒருத்தரையும் நான் சபைக்கு வான்னு கூப்பிட்டது கிடையாது. சரி, ஒருத்தரையும் இந்த சபைக்கு வா கூப்பிட்டதே கிடையாது. ஆனால் ஆண்டவரை கொண்டு வர வைக்கிறாரு. அந்த வாசனை வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நம்ம அடித்த பர்ஃப்யூம் வாசனை வெளியே போகுது. அப்போ அதை மாதிரி நம்ம கர்த்தரண்டை இருந்தால், கர்த்தர்கிட்ட நெருங்கி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய சாட்சிகள் வெளியே போகும். ஸோ ஜனங்க எங்கடா இருக்குது சர்ச்சு தேடி வருவாங்க. ஓகேவா? இதுதான் நடக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி ஒன்றை பிரியப்படுத்துவேன், சரி நாளைக்கு அவனை பிரியப்படுத்தும், உனக்கு கோவம் வரும். இன்னும் இவர் என்கிட்ட இவ்வளோ இருந்துட்டு இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிறாருன்னுவான். எதுக்கு வம்பு? அதனால தான் நான் வந்து இந்த சர்ச்சில் கூட நீ பார்த்தோன்னா பார்ஷியாலிட்டி எங்கேயுமே இருக்காது. சரியா?
நீ தசம்பாகம் கொடுக்குறவனுக்கும் ஒரே பிரேஸ்லர் தான், கொடுக்காதவனுக்கும் ஒரே பிரேஸ்லர் தான். தசம்பாகம் கொடுக்குறவனுக்கும் அதே ஸ்மைல் தான், கொடுக்காதவனுக்கும் அதே ஸ்மைல் தான், ஏழைக்கும் அதே ஸ்மைல் தான், பணக்காரனுக்கும் அதே. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து காமிக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டு காமிக்கல, அப்படி ஆண்டு யார்ட்டையும் காமிக்கல. ஸோ ஒரு ஊழியத்துக்குன்னு வந்த பிறகு இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம வந்து காமிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நிறைய இடத்துல வந்து அது வந்து மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை கூட ஆண்டவர் ஒரு இடத்துல வராருன்னு சொல்லி அந்த கூட்டம் அங்கே போச்சு. ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்குறாராம், அன்பு காட்டுறாரான்னு அந்த நீங்கள் சொன்ன அந்த சுகந்த வாசனை பரவுச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடினாங்க. அவர் வந்து கூட்டத்தை சேர்க்க ஃபர்ஸ்ட் சீஷர்கள்லாம் அனுப்பி எல்லாத்தையும் செட் பண்ணுப்பா, லாஸ்ட்டில் நான் வரேன் அப்படின்னு செட்டிங்கே வேண்டாம் ப்ரைஸலோடனா. ஆனால் உங்களுடைய பதிலேருந்து இன்னொரு கேள்வி. இப்போ இந்த 11 பேர் சொன்னீங்க, ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்த 11 பேர். இந்த 11 பேர் நான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு மூப்பர்களாக எடுத்துக்கிறேன்னா. ஒரு சபையில் வந்து மூப்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். என்னென்னா ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை அனுப்பி எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு வியாதி உள்ளவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்போது மூப்பனார்களுக்கு தேவன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்கள் ஸ்தானத்துலேருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வியாதிப்பட்டு இருக்கும் போதோ இல்லை ஒரு கவுன்சிலிங்க்கோ உங்கள் சார்பாக ஒருவர் போகிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மனிதர்களை வந்து நம்புறது மிகவும் கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நம்ம அனுப்பும் போது அவங்க உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாங்க, நம்ம சபையை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த குடும்பத்தில் அநேக முறை சமாதானத்தை கொண்டு போகிறவர்கள் சில நேரத்தில் கலகத்தையும் உண்டு பண்ணிடுறாங்க, சில நேரத்தில் தேவையற்ற ப்ராப்ளம்களை க்ரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சபையில் மூப்பர்களை இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் அவங்கவுங்க சபையில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கணும். ஊழியத்தில் சில குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? இப்போ நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மூப்பனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்னன்னு. இப்போ இன்றைக்கி சபையில் ப்ராக்டிக்கலாக ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறீங்க ஒருத்தருடைய அந்த மைண்ட் செட்டை ரீட் பண்ணுறதுக்கு? எப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அவங்க போகிறாங்க, எங்கே ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிரபிப்பு வருது, இவனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு, அந்த சூழலில் வந்து நீங்கள் எப்படி அவர்களை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? சில நேரத்தில் சூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் போராட்டங்களை கொண்டு வந்த சூழ்நிலைகள் எதுவாக இருக்குமா? ஒருவேளை அப்படி இருந்தால் இன்றைக்கி ஏதோ சபையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காரியம் ஏதோ ஒரு சபையில் நிச்சயமாக நம்ம சபையில் இப்படி இருக்குது இல்லையான்னு ஒரு காரியமாக இருக்கலாம். அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன ஒரு அட்வைஸை கொடுக்கலாம் நினைக்கிறீங்கன்னா? யார் வந்து பக்கத்துணையாக இருந்தாங்களோ ஆரம்ப கட்ட ஊழியத்தில் அவங்களே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஊழியக்காரர்களை பார்க்கணுன்ற ஒரு கட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்களேன்னா, இப்போ நீ பண்ணுறது வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ஈஸி, நான் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த தவறுகள் வந்து பண்ணதுனால நான் வந்து இப்போ கொஞ்சம் தெளிவாகிறேன் சொல்லப்போனால்.